செல்வபாரதி வணக்கம். வணக்கம் சார். செல்வபாரதி, நீங்க பாத்தீங்களா? நீங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் அது சும்மா ஒரு வரி செய்தி தான். ஆனா அது ஒரு வரி செய்தியாக கடந்து அது அந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு இடமாக கூட இருக்கலாம். நீங்க ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட ஆசைப்படாமல் கொள்கை பிடிப்போடு சமூக பணி மாத்திரமே தான் தங்களுடைய நோக்கம், தங்களுடைய பிரதான காரியம் அப்படின்ட்டு திராவிடர் கழகத்தினர் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர்களை பாராட்டுவதற்காக கூட இருக்கலாம். ஆனா நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் ஆட்சி அமைக்க ஆசைப்படுகிறார்கள் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலின் சொன்னது திரு விஜயைத்தான் குறிப்பிட்டு சொன்னார்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இந்த சந்தேகப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு? டைரக்டா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் சாடி இருக்காரு அப்படின்ட்டு நமக்கு தெளிவா தெரியுது. சரி, அவர் இந்த மக்கள் எல்லா பக்கமும் சரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த மழை பாதிப்புகளில் இருந்து மக்கள் கூக்குரலிட்டு பல்வேறு பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளாகி அது மீண்டு வர முடியாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த மக்களை மறைமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக இது போன்ற பேச்சுக்களை அவர் பேசி வருகிறார் அப்படின்னு பாக்குறோம். அவருடைய கூற்றுப்படியே வச்சுக்கிட்டா, நேற்று கட்சி தொடங்கி முதல்வராக விரும்புகிறார் அப்படின்னு அவர் சொல்றது கேக்குதுங்க? கேக்குது பாரதி, நீங்க பேசலாம். நேற்று கட்சி தொடங்கி முதல்வராக விரும்புகிறார் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒன்னும் இவரை போல இவங்களுடைய அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு இவரது தாத்தா திமுகவை கைப்பற்றினார். அதற்கு பிறகு இவரது தந்தை கைப்பற்றினார். தற்பொழுது திமுகவில் எத்தனையோ மூத்த அமைச்சர்கள், மூத்த உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது, மூத்த தலைவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் முடித்து விட்டு இவர் தற்பொழுது துணை முதல்வராக இருக்கிறார், அடுத்து முதல்வராகின்ற கனவில் இருக்கிறார். 75 ஆண்டு கால கட்சி என்று சொல்கிறாரே, இவர் கட்சிக்கு வரும் பொழுது, கட்சிக்கு வருவதற்கு முன்பாக மக்கள் மத்தியிலே பிரபலம் அடைவதற்கு எடுத்த துறை சினிமா துறை தான். அந்த துறையில் கோலோச்சிய, அந்த துறையில் அரசனாக விளங்கிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். அந்த துறையில ஒண்ணுமே ஒழுங்காக பண்ண முடியல. ஒரு 7-8 படத்துக்கு மேல நடிக்க முடியல, மக்களை மூஞ்ச பார்க்கவே விரும்பல. அதுக்கு பிறகு துணை முதல்வர் ஆயிட்டீங்க. நீங்க தலைவர், எங்களுடைய தலைவர் மக்களின் பேராதரவை பெற்ற எங்களுடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வராக கூடாது, அவர் முதல்வராக கனவு காணக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும், இந்திய பிரதியாக இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியலில் ஆர்வம் இருக்கலாம், அரசியலில் தலைவராகின்ற உரிமை இருக்கிறது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கனவு காணலாம், பிரதமராக கனவு காணலாம். இதெல்லாம் ஒவ்வொரு இந்திய பிரஜையினுடைய அடிப்படை உரிமை. இதை கேலிக்கு உள்ளாக்கி பேசுவது என்பது சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பேசிக் கொள்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். இவர் எப்ப துணை முதல்வராக ஆகணும்னு அடம் பிடிச்ச துணை முதல்வர் ஆகிறாருன்னா, எங்களுடைய தமிழகத்தின் தலைவர் அவர்கள் கட்சி தொடங்கி அரசியலில் மக்கள் நலத்தாக பணியாற்ற வருகிறார் என்ற செய்தி தெரிந்த பிறகுதான் இவர் அவசரமாக துணை முதல்வராக பதவியேற்றுக் கொள்கிறார், அடுத்து முதல்வராக வேண்டும் என்று அடம் பிடித்தார் என்று ஊடகங்களில் செய்தி எல்லாம் வந்தது. 6 மாத காலம் கடைசியாக நான் முதலமைச்சராக இருந்தே தீர்வேன், இந்த பீரியட்ல இருந்தே தீர்வேன் என்று அடம் பிடித்ததாக ஊடகங்களின் செய்திகள் நாம் எல்லாம் படிக்க கேட்டிருக்கிறோம். ஆக இப்படி கையாளாக கணக்கினால் தற்பொழுது மக்கள் 4000 கோடி ரூபாய் எங்கே என்கிறார்கள். சினிமாவிட ஒரு வசனம் வரும், 1 கோடிக்கு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சிவகார்த்திகேயனும் சூரியன் சொல்லுவாங்க, 1 கோடியா, இந்த பருப்பு சாம்பாரும் சாப்பாடும் 1 கோடியான்னு சொல்லுவாங்க. அது போலதான் 4000 கோடி எங்க, 4000 கோடி எங்கன்னு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உதயநிதி அவர்களும் இன்ன பிற அமைச்சர்களும் மக்கள் மழை வெள்ளத்தில் நீங்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கே மிக மிக உயர்ந்த கார்களிலே சென்று இறங்கி முழங்கால் தண்ணியில் கூட நிற்காமல் ஓரமாக நின்று இந்த 4000 கோடி இங்கே போனது என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களோ என்ற ஐயம்தான் மக்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மக்களுக்கு நலத்திட்டம் வழங்குவதாக மக்கள் அவர்களை பார்க்கவே இல்லை. அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த 4000 கோடி தான் மக்களின் மனதிலே சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 4000 கோடி ரூபாய் திட்டத்திற்கு ஒவ்வொரு அமைச்சரும், ஏன் முதலமைச்சருமே மாறி மாறி சென்னை மேயர் அவர்கள் 2022 சொல்றாங்க 95% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, நேரு 2024 சொல்றாரு 95% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, முதல்வர் இப்ப 2025 சொல்றாரு இன்னும் 25% பணிகள் மீறி இருக்குன்னு சொல்றாரு. வேலு 2022 92% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு.
அப்ப 4000 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு 24 மணி நேரத்தில் ஒரு டெண்டரை சாங்ஷன் செய்து அவசர அவதியில் கொடுத்துவிட்டு 4.5 ஆண்டு காலமாக நீங்கள் என்ன செய்து கொண்டீர்கள் என்று மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்று இன்னும் எத்தனையோ திட்டங்களை தீட்டி பணத்தை எல்லாம் மக்களின் வரி பணத்தை எல்லாம் திட்டங்களில் இருந்து கொள்ளையடித்து தனது ஒரு குடும்பத்தையே வளர்ப்பதையே குறிக்கோளாய் கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக மக்களுக்கு இதற்கு பின்பு வேறு வழியே இல்லை, நாம் வந்தால்தான் மக்களின் நலனை காக்க முடியும், தமிழகத்தின் நலனை காக்க முடியும் என்ற ஒரு உயரிய உன்னத நோக்கத்தில் தன்னுடைய திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கக்கூடிய இந்த தலைவரை பார்த்து உங்களுக்கு எப்படி இப்படியான கேள்விகளை கேட்பதற்கு மனம் வருகிறது என்றுதான் கேட்கிறேன். நீ நன்றாக பார்க்க வேண்டும். ஒரே ஒரு செங்கலை வைத்துக் கொண்டு நீட் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறித்தான நடவடிக்கைகள் என்ன நடைபெற்றது? இந்த 4 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஒரே ஒரு செங்கலை வைத்து மதுரையில நீங்க ஏன் மருத்துவமனையை கட்டிவிட்டீர்களா என்று மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அன்றாடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2021 ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நீட் தேர்வு ரகசியம் குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். என்ன பேசினார் என்று உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். வெட்கம், மானம், சூடு, சொரணை மற்றும் தமிழக மாணவர்கள் மீது நலனும் தமிழக மக்கள் முன்னேற்றத்தின் மீது நலனும் இருந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும், அதுதான் ரகசியம் என்று சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தற்போது அவரை பார்த்து நான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கேட்கிறேன், இப்போது எங்கே போட்டு அந்த வெட்கம், மானம், சூடும் சொரணையும் உங்களுக்கு வெட்கமும் மானம் சூடும் சொரணையும் இருக்கிறதா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று நான் கேட்கிறேன். மக்களிடம் ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன வேண்டும் என்றால் மக்கள் மத்தியில் மக்களை வாக்கை கவர்வதற்காக, மக்களின் வாக்கை திருடுவதற்காக என்ன வேண்டும் விட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துவிட்டு அதில் 100 கூட நிறைவேற்ற முடியாமல் மக்களின் மத்தியிலே இப்படி அப்பட்டமாக கொள்ளையடிப்பதையே தன்னுடைய குறிக்கோளை வைத்திருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாடம் புகட்டத்தான் 2026 தளபதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.